எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெப்பினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து. ஆண்டுகள் 1000 ஆயின் ஆண்டவன் அடிமலர் அருளை அருளு. தமிழ் ஹேவிளம்பியான் திருவள்ளுவர் ஆண்டு 2048, ஆங்கிலம் ஆண்டு 2017, முஸ்லிம் ஹிஜ்ரி ஆண்டு 1439. தமிழ் மாதம் மார்கழி 9, ஆங்கிலம் டிசம்பர் 24, ஞாயிற்றுக்கிழமை, திதி சஷ்டி, இரவு 9:55 வரை, பின்பு சப்தமி. நட்சத்திரம் சதயம், இரவு 8:31 வரை, பின்பு பூரட்டாதி. யோகம் சித்த யோகம். ಜಪ ॐ अश्वध्वजाय विद्महे पाशहस्ताय धीमहि तन्नो सूर्यः प्रचोदयात्. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 முதல் 1:30 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 மணி வரை. சுப நிகழ்வுகளுக்கான சுப ஹோரைகள் காலை 7:30 முதல் 10 மணி வரை. பிற்பகல் 2 முதல் 4:30 மணி வரை. இரவு 9 முதல் 12 மணி வரை. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति सोच्छिष्टायां स्रजिनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमयिदमिदं भूय एवास्तु भूयः.
கோதா என்பது ஆண்டாளுக்கு திருநாமம். தமிழில் கோதை என்று கூறுகிறோம். கோதானா மாலைன்னு அர்த்தம். பெருமானுக்கு தான் அணிந்த மாலையை கொடுத்தபடியால் அவள் சூடி கொடுத்த நாச்சியார். பூமாலை சூடி கொடுத்தாள். அதேபோல் திருப்பாவை என்னும் 30 பாசுரத்தை பாடினபடியால் பாடவல்ல நாச்சியார் பாமாலை பாடிக் கொடுத்தாள். அந்த திருப்பாவையில் 6ஆம் பாட்டிலிருந்து 15வது பாசுரம் வரை 10 பெண்களை எழுப்புகிறாள். உள்ளே ஏன் அவர்கள் தூங்கி இருக்கிறார்கள்? வெளியில் ஏன் பலரும் விழித்திருக்கிறார்கள்? கண்ணனிடத்தில் இருவருமே ஆசை கொண்டவர்கள், காதல் மிகுந்தவர்கள். கண்ணனிடத்தில் இருக்கிற காதலால் மயக்கம் ஏற்பட்டு உள்ளே இருப்பவர்கள் தூங்கியே போய்விட்டார்கள். கண்ணனுடைய காதல் துடிக்க வைக்க வெளியே இருப்பவர்கள் பரபரக்கிறார்கள். நம்மிடத்தே இருக்கும் பக்தி, ஆசை 2 விதத்திலையும் நடக்க வைக்கும். அதிக பக்தி இருக்கிறவர் ஒன்றுமே பண்ண முடியலேன்னு உட்கார்ந்தாலும் உட்கார்ந்துடலாம். அதிக பக்தி இருக்கிறவர் பரபரப்பாக எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டாலும் படலாம். கோவிலுக்கே போகிறோம், ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டு எதுவுமே பண்ணாமல் தியானம் பண்ணிட்டு இருக்கிறவாளையும் பார்க்குறோம். இல்லைன்னா இன்னொரு வகை பெருக்கிறதோ, மெழுகிறதோ, கோலம் போடுறதோ, பெருமாளை எழுந்துருளை பண்ணுறதோ, பாட்டு பாடுறதோ, ஜமக்காலம் இருக்கிறதோ, தோரணம் கட்டுறதோ, மாவலை கட்டுறதோ, வாழைமரம் கட்டுறதோ, எத்தனை வேலை பார்க்குறா. 2 பேருமே பக்தர்கள் தானே. இவர்களால் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னா பகவான் நினைக்கச்சே உள்ளமும் உடலும் உருகி அமர்ந்து விடுகிறார்கள். ஆனால் இன்னும் சிலர் துடிக்கிறார்கள். அதை போலத்தான் இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிற 2 பேரும். உள்ளே இருக்கிறவாள்லாம் மயக்கமாக படுத்துனுட்டா, வெளியில் இருக்கிறவர்கள்லாம் எழுப்ப வருகிறார்கள். அப்படி பாகவதர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள் ஆண்டாள். ஆண்டாளில் சிறப்பு என்னவென்றால், பெருமான் உறங்கி கிடந்தால் எழுந்திருக்க வேணும் என்ன ஆழ்வார்கள்லாம் எழுப்பியிருக்கா. திருப்பள்ளி எழுச்சிங்கிற 10 பாசுரங்கள் இந்த சமயத்திலே திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவை இதை சேவிக்கிறது தான் வழக்கமாக கொண்டிருக்கா. தொண்டரடிப்புடி ஆழ்வார் பாடினது. கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தான் கனவிருளகன்னது காலையம் பொழுதாய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்துருளாயேன்னு ஒவ்வொரு பாட்டிலையும் பாடினார். அப்போ திருவரங்கநாதன் எழுந்திருக்க வேண்டும் தொண்டடிப்புடி ஆழ்வார் பாடுறார். கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட ராமா நீ எழுந்திருக்க வேண்டும் விஸ்வாமித்திரர் பாடுறார். இவர்களெல்லாம் பகவானுக்கு பாடுறார்கள். நீ எழுந்திருக்கணும், நீ எழுந்திருக்கணும் மட்டும். ஆண்டாள் இப்போ கண்ணனை எழுப்ப வரல, அதெல்லாம் 21ஆம் பாட்டுக்கு அப்புறம். இப்போதைக்கு பாகவதர்களை எழுப்புகிறாள், சிறுமிகளை எழுப்புகிறாள். அதுதான் ஆண்டாளின் சிறப்பே. ஆழ்வார்கள் எல்லாரும் அடியார்க்கடியானார்க்கணுங்கிறத சொன்னார்கள். ஆனால் எங்கோ சில பாடல்களில் சொன்னார்கள். நம்மாழ்வாரே கூட திருவிருத்தம் முழுக்க பாடுட்டார் 100 பாட்டு, திருவாசிரியம் பாடுட்டார் 7 பாட்டுகள், பெரிய திருவந்தாதி பாடினார் 87 பாட்டு, அப்புறம் திருவாய்மொழி பாடினார் 1102 பாடல்கள். அந்த 1102லையும் 800 பாட்டு முடிய போகுது. 8ஆம் பத்தினுடைய கடைசியில் நெடுமார்க்கடிமைன்னு 10 பாசுரங்கள் பாடினார். அதில் இதான் முதல் பாட்டு. அதில் சொல்றார், நெடுமார்க்கடிமை செய்வேன் போல் அவனக்கருத வஞ்சித்து தடுமாத்தத்த தீக்கதிகள் முத்துன் தவிர்ந்த சதிர் நினைந்தால் கொடுமா வினையேன் அவன் அடியாரடியோடு கூடும் இதுவல்லால். நான் நிறைய பாபம் பண்ணியிருக்கேன் போல் இருக்கு. இல்லைன்னா திருவிருத்தம் முழுக்க பெருமானை பற்றி பாடினேன், பாகவதாளை பற்றி பாடாமலே விட்டுட்டேன். திருவாசிரியம் முழுக்க பகவானை பாடினேன், ஆனால் பக்தர்களை பற்றி பேசாமலே விட்டுட்டேன். ரொம்ப இழந்து போயிட்டேன். அப்போ பெருமானை மட்டும் அனுபவித்தாலோ, அவரை மட்டும் புகழ்ந்தாலோ, அவருக்கு மட்டும் தொண்டு செய்தாலோ போராது. அதுக்கப்புறம் பாகவதர்களுக்கு செய்ய வேண்டும். ஆனால் அது தெரியலையோ என்னமோ, விஸ்வாமித்திரர் ராமனுக்குத்தான் திருப்பள்ளி பாடினார், பெரியாழ்வார் கண்ணனுக்கு தான் பாடினார், தொண்டரடிப்புடியாழ்வார் அரங்கனுக்கு தான் பாடினார். ஆனால் ஆண்டாள் இவா எல்லார காட்டிலும் தாய் 8 அடி பாஞ்சா, குட்டி 16 அடி ஆச்சே. ஆனால் இவள் ஒருத்தி தான் பாகவதர்களான பக்தர்களுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறாள். அதுதான் இந்த 10 பாசுரம். அதில் இன்னைக்கு பார்க்க வேண்டியது 4ஆம் பாட்டு. 4ஆம் பாட்டுன்னா திருப்பாவேல இன்னைக்கு 4ஆம் பாட்டு இல்லை, அது 9ஆம் பாட்டு. ஆனால் 10 பேரை எழுப்புகிறாள்னு சொன்னேனே, அதில் இன்றைய பாசுரம் 4ஆம் பாசுரம். தூமணி மாடத்து சுத்தும் விளக்கரிய தூபம் கமழ துயிலளமேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னிச்செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று ஏலோர் எம்பாவாய். பகவானுடைய திருநாமங்களை வாயார பாடணும். மாமாயன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் பாடணுமா, மாதவன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் பாடணுமா,
வைகுந்தன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் பாடணுமா. 3 சாஸ்திரநாமம். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்று என்று நாமம் பலவும் நவின்று. வெறுமை இந்த 3 பேரை சொல்லிட்டா மட்டும் போராது. 1000 நாமங்கள் ஒவ்வொன்றையும் தொடங்கி தொடங்கி சொல்லணும். அப்ப எத்தனை திருநாமங்களை சொல்ல போகிறாள்? எதற்கு சொல்ல வேண்டும்? இப்ப இந்த பாட்டில் உள்ள இருக்கிறவளை எழுப்பணும். ஆனா இந்த பாட்டினுடைய வேறுபாடு, கீழே நாம பார்த்த 6ஆம் பாட்டு, 7ஆம் பாட்டு, 8ஆம் பாட்டு, இந்த 3 பாடல்களையும் விடிந்ததற்கு அடையாளம் இருந்தன. உள்ள இருக்கிறவ விடிஞ்சுதான்னு கேட்குறா, வெளியில் இருக்கிறவ விடிஞ்சதேன்னு சொல்றா. உள்ள இருக்கிறவ அடையாளம் இருக்கான்னு கேட்டா, வெளியில இருக்கிறவ இருக்குன்னு சொன்னா, இதை நம்ம பார்த்துட்டோம். பறவைகள்லாம் சத்தம் போடுறதே, தயிர்லாம் கிடையிறாளே, எரும மாடு சிறுவீடு மேயறதுக்கு போயிருக்கே, அப்படியே சூரியனுடைய ஒளி பரவ ஆரம்பிக்கிறதே, இதெல்லாம் தானே கீழ்ப்பாட்டில் அடையாளம். அதை போல இந்த 9வது பாட்டில் எந்த அடையாளமும் கிடையாது. உள்ள இருக்கிறவ கேட்கவும் இல்லை, வெளியில் இருக்கிறவா சொல்லவும் இல்லை. ஆனால் என்ன சொல்லி கூப்பிடுகிறாள்? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய அழகிய மாணிக்க மணிகளாலே செய்யப்பட்ட படுக்கை உள் தூமணி மாடம். சுற்றும் விளக்கெரிய, அதை சுற்றி விளக்கெரியர் தான். தூபம் கமழ, அந்த தூபத்தினுடைய வாசனை புகை மட்டும் நன்னா வருதான். நம்ம பள்ளி அறைன்னு இருந்தால் இந்த அழகெல்லாம் பண்ணி வச்சிருப்பா போல் இருக்கு. அப்போ தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, விளக்கெல்லாம் போடுறாளே, இப்போல்லாம் ஒரு பக்கம் ஒரு 1000, 500, 250 அதனுடைய சக்திப்படி விளக்கு வச்சிருக்காளோ இல்லையோ, அது நேராக நம்ம முகத்தில் அடிக்கும். கண்டிப்பாக வேத்து கொட்டும். நாக்கில் இருக்கிற ஜலம் எல்லாமே அப்படியே எல்லாமே காஞ்சி போயிட்டாப்புல இருக்கும். நிறைய நடிகர்கள்லாம் நடிக்கிறா பாருங்க, அவளை கேட்டீங்கன்னா அந்த கட்டம்லாம் தெரியும். எப்போ பார்த்தாலும் ஒரே ஒளி வெள்ளமாக அவள் மேலே பட்டிருந்தா சிரமமாக இருக்காதா? அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதான். இந்த பெண்ணு என்ன சுகுமாரினால் விளக்கே கண்ணுக்கு தெரியக்கூடாது, ஆனால் வெளிச்சம் மட்டும் இருக்கணும். அதெல்லாம் இப்போ வந்துடுத்து பாருங்க. மேலே நம்ம இதெல்லாம் போடுறோமா, தரையெல்லாம் பூசிட்டோம், இதான் மேலே சோறு, அதில் அப்படியே உள்ளூர விளக்க வச்சுடுறா, வெளிச்சம் மட்டும் வெளியில் வரும். அதை போலலாம் வசத்தியெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டாலும் இல்லையோ, அது அன்னைக்கே இருக்குதுன்னு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் சொல்லுகிறாள். இந்த பெண்ணு முகத்தில் வெளிச்சம்தான் படும், விளக்கு படவே படாது. விளக்கு பட்டாத்தானே சுட்டரிக்கும், வெளிச்சம் பட்டா ஒன்றும் இல்லை இல்லையா? அதை தான் தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ. அதே மாதிரி நல்ல சந்தன புகை, நல்ல ஒரு சாம்பிராணி புகை வந்து படவே கூடாது. தூபம் கமழ, அதனுடைய நறுமணம் மட்டும்தான் நம்ம மூக்க தொலைக்கணுமா. பெருமாளுக்கு நம்ம ஆராதனம் பண்ணுறோம், திருவாராதனம் பண்ணும்போது தூபஹாரத்தி தீபஹாரத்தி காமிக்கிறோம் இல்லையோ, அப்போ தூபம் போடுறதுன்னா சாம்பிராணி போடணும். அதுக்கு ஒரு வகை உண்டு. அப்படியே சாம்பிராணியை மொத்தம் கொண்டு போய் பெருமாள் முகத்துக்கு நேரம் நீட்டக்கூடாது. கிட்டக்க போனால் மூச்சு முட்டி போடும் இல்லை, சின்ன குழந்தை தானே கண்ணன், குழந்தைக்கு அதை போல் சாம்பிராணி போடச்சே நேரையாக காட்டுவோம். பெருமாளுக்கு அப்படி காட்டக்கூடாதான். கையில் ஒரு வஸ்திரம் வச்சுக்கணும், அந்த வஸ்திரத்திலே புகை எல்லாத்தையும் ஒத்தி எடுத்துக்கணும். அந்த வஸ்திரத்தில் இருக்கிற புகையை கொண்டு போய் பெருமாள் முகத்தில் வைக்கணும். அப்படின்னா முகத்தில் வைக்கிறதுன்னா என்ன, வைக்கிறாப்பில் ஒரு ஜாட ஒரு பாவனை காட்டணும். அப்படின்னா அந்த நறுமணம் மட்டும்தான் அவர் பேரில் படணும். அந்த சூடு கதகதப்பு மட்டும் படணுமே தவிர புகை பட்டுடவே கூடாது. அதை போலத்தான் இந்த பெண்ணு படுத்து தூங்கிட்டு இருக்கா. தூமணி மாடத்து சுத்தும் விளக்கெரிய தூபம் கமழ துயில் அணை மேல் கண் வளரும். படுக்கையில் படுக்காதவன், தூக்கமே வராதவன் கூட இந்த படுக்கையில் படுத்தால் தூங்கி விடுவாளாம். துயிலண மேல் கண் வளரும் மாமான் மகளே. ஆண்டாளுக்கு யாரு மாமா? அந்த மாமாவுக்கு வேற பொண்ணு இருக்காளா? ஆண்டாள் பிறந்தது சிவில்லிபுத்தூர், இந்த பெண்ணு படுத்துட்டு இருக்கிறது கோகுலம். அங்கே போய் ஒரு மாமா இருப்பாரானால் இவ தான் தன்னை இடைச்சியாகவே நினைத்து கொண்டு விட்டாளே. அதனால அந்த ஊரில் இருக்கிறவரை தான் ஏத்துண்டாகணும். மாமா மாமி 2 பேர் இந்த பாசுரத்தில் உள்ளார்கள். அப்போ தூபம் கமழ துயிலன மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்திரவாய். இந்த கதவை தர, மணிக்கதவத்தை தர. மாமீர் அவ திறக்கவே இல்லை, பொண்ணு நன்னா தூங்கிட்டு இருக்கா. ஆனால் இவாளுக்கு பதிலே கொடுக்கல, கதவை திறக்கவும் இல்லை. அது கண்டவர்கள் பக்கத்தில் உட்காண்டிருக்கிற மாமியை பார்க்குறா. என்ன உன் பொண்ணு இப்படி தூங்கிட்டு இருக்கா, அவ தான் கதவை திறக்கலே, நீயானு பதில் சொல்லக்கூடாதா? மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்னுடைய பெண்ணை நீ எழுப்பக்கூடாதா? மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ, ஒருவேளை உன் பொண்ணு வாய் பேச முடியாதோ, அதனால தான் நாங்கள் கேட்கறதுக்கெல்லாம் பதில் சொல்லாது இருக்கிறாளோ? உன்மகள் தான் ஊமையோ, அன்னி செவிடோ, இல்லை காது கேட்காதோ, அதனால பதில் சொல்லையா? அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, அல்லது மயக்கமாயிட்டாளா? ஆறானு மந்திரவாதம் பண்ணியிருக்காளா? நீ தான் மயங்கிட்டியா? மந்திரம் போட்டு மந்திரிச்சு வச்சுட்டா எழுந்திருக்க முடியாத தவிப்பா பாருங்க. ஒருவேளை உன் பொண்ணுக்கு அப்படித்தான் ஆறானு பண்ணிட்டாளா? மாமீரவளை எழுப்பீரோ, உன்மகள் தான் ஊமையோ, அன்னி செவிடோ, அனந்தலோ ஏம பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. ஏமப்பட்டாளோ, பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ. என்னான்னு எதுக்கு பெண்களே வந்து கூப்பிடுறீர்கள்?
நீங்கள் ஏதோ இந்த பெண்ணை எழுப்புறீர்களே, என்ன பண்ணுறதுக்காக எழுப்புகிறீர்கள்? சொல்கிறேன் கேளும். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்னு ஏலோர் எம்பாவாய். மாமாயன்னு தொடங்கி ஒரு சாஸ்திரநாமம் சொல்லணுமா. இந்த 3 பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? வைகுந்தன்னு சொன்னால் பெருமை வாய்ந்தவன் பொருள், பரத்வம், ரொம்ப ரொம்ப மேன்மை உடையவர் வைகுந்தன். அதே மாதவன் மகாலட்சுமிக்கு நாயகன், மான மகாலட்சுமி, தவஹான்னா சுவாமி, மகாலட்சுமிக்கு சுவாமியாக இருக்கார் மாதவன். மாமாயன் ஆச்சரியமான சேட்டித்தங்கள் இருக்கிறவர், எளிமை எளிமை எளிமை, நீர்மை, ரொம்ப எளியவர் மாமாயன், ரொம்ப பெரியவர் வைகுந்தன். அப்போ எளிமை மேன்மை. ஒரு பக்கத்தில் கண்ணன் ரொம்ப எளியவர், அதே சமயம் எங்கேருந்து வந்திருக்காருன்னு பார்த்தா வைகுந்தன் இல்லையா? வைகுந்தநாதன் கீழே இறங்கி வந்திருக்கார். அப்போ வைகுந்தநாதன்கிறதுனால பெருமை, கீழே இறங்கி வந்தாருங்கிறதுனால எளிமை. இந்த பெருமையும் எளிமையும் தூண்டி விடுவது யார்? மகாலட்சுமி தான். பிராட்டி திருமார்பில் அமர்ந்திருக்கிறபடியால் தான் பகவானுக்கு இத்தனை பெருமை. அவ திருமார்பில் அமர்ந்திருக்கிறபடியால் தான் இத்தனை தூரம் குழந்தைகளான நம்மிடத்தில் எளிமையும் காட்டுகிறார். அப்படித்தான் நாம் ஆரம்பித்து எளிமைக்குன்னு 1000 நாமங்கள் பாடணும், பெருமைக்கு மேன்மைக்குன்னு 1000 நாமங்கள் பாடணும். அவர் லக்ஷ்மிநாதன் அப்படிங்கிறதுக்காகவே 1000 திருநாமங்கள் பாடணும். மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று. இது ஒரு திருநாமம் பாடி நிறுத்தினால் போராது, ஆயிரக்கணக்கான நாமங்களை சொல்லி சொல்லி சாஸ்திரநாமமே சொல்லணும். திருப்பாவையே நாம சங்கீர்த்தனத்துக்குன்னு இருப்பது. முதல்ல பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமநடி பாடின்னு தொடங்கித்து. அதுலேருந்து ஓங்கி உலகளந்த உத்தமன் பேரு பாடி, மாவாய் பாடி பரகொண்டு, நேற்று பாசுரத்தில் பார்த்தோம், பாடி பரகொண்டு. நீ பாட்டு பாருங்க. மாமாயன், மாதவன், வைகுந்தன் என்னென்னு நாமம் பலவும் நவின்று. நாம சங்கீர்த்தனத்தின் பெருமை சொல்லவே ஆண்டாளுடைய திருப்பாவைன்னு கொள்ளலாம். பெண் எழுந்திருந்தாள், மாமியர் எழுப்பினாள், மாமி எழுப்பறா, மாமா பொண்ணு எழுந்துனுட்டா, அவளும் இந்த கோட்டியில் சேர நன்னா தூங்கின்றதை எழுந்து வந்துட்டா. இனிமே எல்லாரும் எழுப்பிடலாம். அந்த நம்பிக்கையோடு அடுத்த திருமாளிகைக்கு செல்கிறார்கள். நாளை பார்ப்போம்.